ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி டீ கடை கஜூர் போண்டா. எனக்கு கஜூர்னு சொல்லி தான் பழக்கம். இதுக்கு இன்னொரு பேர் கஜடானும் இருக்குது, நிறைய பேர்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முட்டை இல்லாமல் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கஜூர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் மைதா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ மைதா வந்து 100 to 150 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து அளந்து போட்டது இந்த டம்ளர் தான். இந்த டம்ளரில் நான் கோபுரமாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த பொருள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ அதே டம்ளரில் நான் 3/4 டம்ளர் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகரை வந்து நம்ம பொடிச்சு தான் போட போகிறோம். அதனால் பவுட்ரு பண்ணி போட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் பிடிக்கும்போது. அதனால் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த சுகரை வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் வாசனைக்கு வந்து ஒரு 2 to 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த கஜூர் வந்து வாசனையாக இருக்கும். எப்பயுமே ஸ்வீட்டுக்கு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதே டம்ளரில் கோபுரமாக நான் வந்து மைதா எடுத்தேன். அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பொடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், சர்க்கரையை நல்லா ஏலக்காவோட பொடி பண்ணியாச்சு. ஸோ இது இந்த மைதாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ஸ்பூன் தான், இதுதான் அளவு நான் எடுத்தது. இதில் 3 ஸ்பூன் ரவை. ஸோ அதிலே 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை, அதனால ஆப்ஷன் நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் நீங்கள் வந்து அதே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம எக் ஆட் பண்ண போகிறதில்ல. எக்குக்கு பதில் சாஃப்டாக வரணுன்றதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரையாகவே. ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். ஸோ அதனால் இப்போ ரொம்ப மாவு உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய பால் சேர்த்து பிசைய ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஜூர் நல்லா வராது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இது மாதிரி கெட்டியாக தான் பிசையணும், ரொம்ப தண்ணியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. ஸோ இப்போ இது அப்படியே 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ இது நீங்கள் இப்போ நல்லா மூடி வச்சுட்டுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ரவை எல்லாம் அந்த மாவில் நல்லா ஊறியிருக்கும். நான் கையில் வந்து நெய் தடவிக்கிறேன், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக நான் வந்து அதை உருட்டிக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன சைஸில் தான் உருட்டுறேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் பொரியும் போது ஃப்ரை பண்ணும்போது வெளியில் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நான் இந்த சைஸ் தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு கடாயில் நான் எண்ணெயை ஊற்றி மிதமான தீயில் தான் வச்சு நான் வந்து சூடு பண்ணுறேன். எண்ணெய் வந்து அந்த மிதமான தீயில் தான் நான் வந்து இதை பொரிக்கிறேன். நான் ஒரு 3 பேட்சஸாக போட்டு தான் பொரிக்கலாம், சின்ன கடாயாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜென்டிலாக தான் அதை ஹேண்டில் பண்ணுன்றதுனால நான் நிறைய பால்ஸை வந்து போட்டு ஃப்ரை பண்ணல. 3 பால்ஸை தான் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இதில் வந்து இந்த கஜூரில் வந்து இயற்கையாகவே ஒரு கிராக் வந்து வரும். அந்த கிராக் வந்து நம்ம சிலர் வந்து அதில் கத்திலேயே ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி போட்டும் பொரிப்பாங்க. நம்ம வந்து நீங்கள் அப்படியே பொரித்தாலுமே உங்களுக்கு வந்து அதே மாதிரியே கடையில் விற்கிற மாதிரி அந்த கிராக்கோடு தான் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு டிப் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு இதை வந்து பொரிக்கணும். செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயே போடுங்க. ஏன்னா அப்போ தான் வெளியில் வந்து நல்லா கலரும் வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அதுதான் நான் மெயினாக சொல்ல வந்தது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம அப்பளம்லாம் பொரிச்சு எடுக்கும்போது அப்பளம் எடுக்கும்போது வளவலனே இருக்கும், ஆறின உடனே அது முறுக்கலாக ஆகிடும்ல. அதே கான்செப்ட் தான் இதுலேயும். நீங்கள் கஜூர் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயிலேருந்து நல்லா கலர்லாம் வந்தோடனே எடுத்து நீங்கள் வச்சோடனே ஆறின உடனே அந்த கிறிஸ்பினஸோட உள்ளே அந்த சாஃப்டாக வெளியில் அந்த கிறிஸ்பினஸோடு உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா பாருங்கள், அந்த கிராக்ஸ் வந்துடுச்சு. அந்த கஜூரோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாகவே வந்துடுச்சு. இப்போ நல்லா ஃபுல்லுமே உள்ளேயும் வந்துருச்சு, நல்லா வெளியிலையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ எடுத்துட வேண்டியது தான்.
ஸோ இப்போ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது ஜென்டிலாக எடுங்க. ஏன்னா நம்ம அந்த கரண்டி பட்டும் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி எடுங்க. இது ஆறின உடனே தான் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். நெக்ஸ்ட் பேட்சும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூடான சுவையான கஜூர் உருண்டை ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பாய் பாய்.